புதிய அரசியல் கட்சி தொடங்கும் அண்ணாமலை. விஜய் போல் மாஸ் இருக்கு. பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம். தமிழ்நாட்டுல இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தாவேக அரசு வளர்ச்சியை பெற்றிருக்கு. சட்டசபை தேர்தல்ல தனிச்சு களமிறங்கின விஜயோட தாவேகா 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. இது மூலமா திமுக அப்புறம் அதிமுக ஆகிய இரு கட்சிகள்ல கணிசமானவங்க தாவேகா பக்கம் சாஞ்சிட்டு வராங்க. உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகாவோட இணையறவங்களோட எண்ணிக்கை அதிரி புதிரியா உயர்ந்திருக்கு. இந்த தேர்தல்ல தாவேகா அடைஞ்சிருக்கக்கூடிய வெற்றி பல்வேறு கட்சிகளுக்கும் பின்னடைவா மாறியிருக்கு. குறிப்பா 2024 லோக்சபா தேர்தல்ல பாஜக தனிச்சு கூட்டணி அமைச்சு சுமார் 18% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனா சட்டசபை தேர்தல்ல பாஜகவோட வாக்கு சதவிகிதம் 2.97% குறைஞ்சு போச்சு. இதனால பாஜகவுல அடிப்படை கட்டமைப்பு முதல் தலைமை வரைக்கும் மாற்றம் செய்ய டெல்லி தலைமை ஆலோசனை பண்ணிட்டு வருது. விஜயோட அரசியலுக்கு மாற்றா இன்னொரு இளம் தலைவரை கொண்டு வரணும் அப்படின்னு கருதுது. இதுக்கு அண்ணாமலையோட பேரு அடிபட்டாலும் அவரு மாற்று திட்டத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த 2 வருஷங்களாவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறதா தகவல்கள் வட்டமடிச்சிட்டு வருது. அதுக்கேத்த மாதிரி தாவேகா கட்சி தொடங்கின 2 வருஷங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்கு. இளைஞர்கள் அப்புறம் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்வோரோட வாக்குகளை தாவேகா அறுவடை பண்ணியிருக்கு. விஜய் மாதிரியே அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆதரவு அலை இருக்கிறதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அண்ணாமலை எண் மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா தனக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்காரு. அதனால அவரு தேசிய கட்சியோட கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபட்டு தனியா பிராந்திய கட்சி ஆரம்பிச்சா தமிழகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் நான் என்னைக்கும் கட்சியோட அடிமட்ட தொண்டனாவே நீடிப்பேன். தேசிய தலைமையோட உத்தரவை ஏற்பேன் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு இந்த யூகங்களை மறுத்திருந்தாலும் தமிழக பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் விசஸ் சீனியர் தலைவர்கள் இடையேயான முட்டல் மோதல்கள் இன்னும் ஓயல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதிமுகவிலையும் கொங்கு மண்டல லாபி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கு. இதனால கொங்கு மண்டலத்துல செல்வாக்கோட இருக்கக்கூடிய அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினா அது அவருக்கு பலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினாலும் பாஜக தலைமை அவருக்கு எதிரா இருக்காது அப்படின்னும் பார்க்கப்படுது. ஏற்கனவே ரஜினிகாந்த் தொடங்க இருந்த கட்சியில தான் அண்ணாமலை சேர இருந்தாரு. இதனால அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட கூட்டணி அமைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இது மூலமா பாஜகவோட கொள்கையை பேசக்கூடிய மாநில கட்சி அப்படிங்கிற அடையாளத்தை அண்ணாமலை கட்சி பெறும் அப்படின்னு பார்க்கப்படுது. புதிய அரசியல் கட்சி தொடங்கும் அண்ணாமலை. விஜய் போல் மாஸ் இருக்கு. பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம். தமிழ்நாட்டுல இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தாவேகா அரசு வளர்ச்சியை பெற்றிருக்கு. சட்டசபை தேர்தல்ல தனிச்சு களமிறங்கின விஜயோட தாவேகா 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து
ஆட்சிய பிடிச்சிருக்கு. இது மூலமா திமுக அப்புறம் அதிமுக ஆகிய இரு கட்சிகள்ல கணிசமானவங்க தாவேகா பக்கம் சாஞ்சிட்டு வராங்க. உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகாவோட இணையறவங்களோட எண்ணிக்கை அதிரி புதிரியா உயர்ந்திருக்கு. இந்த தேர்தல்ல தாவேகா அடைஞ்சிருக்கக்கூடிய வெற்றி பல்வேறு கட்சிகளுக்கும் பின்னடைவா மாறியிருக்கு. குறிப்பா 2024 லோக்சபா தேர்தல்ல பாஜக தனிச்சு கூட்டணி அமைச்சு சுமார் 18% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனா சட்டசபை தேர்தல்ல பாஜகவோட வாக்கு சதவிகிதம் 2.97% குறைஞ்சு போச்சு. இதனால பாஜகவுல அடிப்படை கட்டமைப்பு முதல் தலைமை வரைக்கும் மாற்றம் செய்ய டெல்லி தலைமை ஆலோசனை பண்ணிட்டு வருது. விஜயோட அரசியலுக்கு மாற்றா இன்னொரு இளம் தலைவரை கொண்டு வரணும் அப்படின்னு கருதுது. இதுக்கு அண்ணாமலையோட பேரு அடிபட்டாலும் அவரு மாற்று திட்டத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த 2 வருஷங்களாவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறதா தகவல்கள் வட்டமடிச்சிட்டு வருது. அதுக்கேத்த மாதிரி தாவேகா கட்சி தொடங்கின 2 வருஷங்கள்ல ஆட்சிய பிடிச்சிருக்கு. இளைஞர்கள் அப்புறம் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்வோரோட வாக்குகள தாவேகா அறுவடை பண்ணியிருக்கு. விஜய் மாதிரியே அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆதரவு அலை இருக்கிறதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா தனக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்காரு. அதனால அவரு தேசிய கட்சியோட கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபட்டு தனியா பிராந்திய கட்சி ஆரம்பிச்சா தமிழகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் நான் என்னைக்கும் கட்சியோட அடிமட்ட தொண்டனாவே நீடிப்பேன். தேசிய தலைமையோட உத்தரவை ஏற்பேன் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு இந்த யூகங்களை மறுத்திருந்தாலும், தமிழக பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் விசஸ் சீனியர் தலைவர்கள் இடையேயான முட்டல் மோதல்கள் இன்னும் ஓயல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதிமுகவிலையும் கொங்கு மண்டல லாபி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா திரும்பியிருக்கு. இதனால கொங்கு மண்டலத்துல செல்வாக்கோட இருக்கக்கூடிய அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினா அது அவருக்கு பலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினாலும் பாஜக தலைமை அவருக்கு எதிரா இருக்காது அப்படின்னும் பார்க்கப்படுது. ஏற்கனவே ரஜினிகாந்த் தொடங்க இருந்த கட்சியில தான் அண்ணாமலை சேர இருந்தாரு. இதனால அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட கூட்டணி அமைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இது மூலமா பாஜகவோட கொள்கையை பேசக்கூடிய மாநில கட்சி அப்படிங்கிற அடையாளத்தை அண்ணாமலை கட்சி பெறும் அப்படின்னு பார்க்கப்படுது.